ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். சித்தர்களை தேடி அப்படிங்கிற இந்த தொடரில் கிட்டத்தட்ட 33 வீடியோக்கள் மேலே போட்டாச்சு. நல்லா போயிட்டுருக்கு. ஜோதிடத்தில் எவ்வளவோ வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன். 25,000 25,000 வியூஸ் எல்லாம் போயிருக்கு. ஆனாலும் இந்த யூடியூப் நிறுவனம் இந்த சித்தர்களை பற்றி நம்ம பேச ஆரம்பித்த பிறகு கரெக்டாக என்னுடைய பிறந்த நாள் அதுவுமா அன்னைக்கு நம்ம சேனலை ஒரு தரமிக்க சேனல்னு அங்கீகாரம் கொடுத்து ஒரு ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கு. அதனால் நம்ம வீடியோக்களை பார்க்கின்ற நண்பர்கள் லைக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹைப் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இந்த சேனலோட வளர்ச்சிக்கு அது பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த மகா பெரியவருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லி, மகா பெரியவருடைய அற்புதங்களை இடையிலேயே நம்ம பார்த்துக்கிருக்கோம். அந்த வகையில் ரமண மகரிஷியோடைய சரித்திரத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு மகா பெரியவரை பற்றி பேசிக்கிருக்கோம். ஜென்ரலாக என்னுடைய யூடியூப்பில் பார்த்துட்டு சென்ற வீடியோ நினைக்கிறேன் பார்த்துட்டு ஒரு அன்பர் கேட்டிருந்தார், மகா பெரியவானா யார், அவர் இருக்காரா அப்படின்னு கேட்டிருந்தார். மகா பெரியவா அப்படிங்கிறது யாருன்னு கேட்குற ஒரு விஷயம் மிக ஆச்சரியப்படத்தக்க விஷயந்தான். ஏன்னா ஜெகத்குரு காஞ்சி மகா பெரியவா அப்படின்னு சொன்னால் தெரியாத நபர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய அனுக்கிரகத்தால் இந்த இந்தியா முழுமைக்குமே நடைபயணமாக போனவர். இந்தியா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடைபயணமாகவே போய் அருள் பாலித்த அற்புத நடமாடும் தெய்வம்னு சொல்லப்பட்ட அந்த தெய்வத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறது மிக மிக வருந்தக்கூடிய விஷயம். நண்பரே, நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. யூடியூப்லலாம் நிறையா வருது அவரை பற்றி. அவர்கிட்ட நம்ம உரிமையாக பேசலாம். அவர் சித்தி அடைத்தார். அவர் ஸ்தூல உடலோடு இல்லை, இப்போ சூட்சும உடலோடு இருக்கார். அவருடைய அதிஷ்டானம் காஞ்சி மடத்தில் இருக்குது. சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த நாமத்தை சொன்னாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் காஞ்சிபுரம் போய் மடத்தில் பாருங்கள், அதிஷ்டானம் இருக்குது. இன்னும் அருள் பாலிக்கிறார். அது கருணை தெய்வம் தன்னை நாடியவர்களுக்கு இன்னும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பரே, நீங்கள் மகா பெரியவரை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அவர் மேலே பக்தியை செலுத்துங்க. நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது நடைபெறும்.